ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் ஒர்க் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் ஒர்க் விட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன்னா, இப்போ நான் கடைக்கு போகணும். அதனால் ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லிப்ஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்புறம் ஐப்ரோ ஹேர்ஸும் நல்லாவே க்ரோ ஆகிடுச்சு. அதெல்லாம் ரிமூவ் இப்போவே பண்ணணும். டைம் 1:45 ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு கிளம்பணும். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். என்னுடைய மேக்கப் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். நிறையா திங்ஸ் இருக்கும். ஆனால் அதில் நான் மோஸ்ட்லி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா இருக்கும். அது எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். டைம் இல்லை. ஐலைனர் போட்டுருவேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் கண்டென்ட்னால் எதுவுமே இருக்காது. நான் சும்மா தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஒரு ஃபன்னுக்காண்டி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐலைனர், மஸ்காராலாம் போட்டுட்டேன். இந்த லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் லிப் லைனர் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன். கடைசியாக லிப் பாம் தான் அப்ளை பண்ணுவேன். அதெல்லாம் எதுக்கு என்னோடய மேக்கப் பேக்கில் இருக்குன்னே எனக்கே தெரியலை. அதுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரி தான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எதுக்கு காமிச்சிட்டு இருக்கேன்னா, தம்ப்நெயிலுக்கு மறுபடியும் இதை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ worst girl. அது ரொம்ப லேசி. ஓகே, நம்ம போயிட்டு ஹேரை இருக்கிறத 2 மணி. எனக்கு நெக்ஸ்ட் டே கூட இந்த ஒர்க் பண்ணலாம். ஆனால் வந்ததோடையே இன்றைக்கி எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும். நாளைக்கு நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்றைக்கே பார்த்துடணும்னு சொல்லிட்டு வந்த உடனே கிளம்பிட்டு இருந்தேன் கடைக்கு போகிறதுக்காண்டி. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, என்னோடய டிஷர்ட் ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். பிகாஸ் நான் அதை அயர்ன் பண்ணவே இல்லை. அதுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லை. எப்படியாவது கிளம்பி ஃபஸ்ட்டு போயிட்டு ஒர்க்கை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் பார்த்தா மை காட், வெயில் தாங்க முடியலை. போட்டு என்ன சொல்கிறது, வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். ஸோ நான் இந்த மாதம் கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்னென்னா ரொம்ப 2 வீக்ஸா 3 வீக்ஸ் எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால் என்னால் வீடியோஸ் ரெகுலராக போட முடியலை. நான் எதனால் வீடியோ போடலைன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு கைஸ். அதனால தான் நான் வீடியோ போடல. ஓகே, ஆக்சுவலி என்னோடய வீடியோவையும் பார்க்குறதுக்காண்டி ரொம்ப நன்றி. அதுதான் என்னோடய உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நான் எங்கே போயிட்டு வந்தேன்னா, வெஜிடபிள் ஷாப்புக்கு தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு அங்கேருந்து எனக்கு தேவையான இந்த வீக்குக்கானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரீஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாரத்துக்கு தேவையான வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் எல்லாமே வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா ஐயோ வெயில் என்னால் முடியலை. செம்மையாக வெயில் அடிக்குது. அதனால் நான் எங்கேயும் போக மாட்டேன். லீவுக்கு அவ்வளோதான். என்னோடைய ஒர்க்கு ஒர்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ
அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் எதுவுமே குக் பண்ண மாட்டேன். நைட்டு வந்துட்டு ஏதாவது சாலட் அந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடணும் சிம்பிளாக. நாளைக்கு வந்துட்டு சும்மா தான் இருப்பேன், வெட்டியாக தான் இருப்பேன். அதனால் வந்துட்டு நாளைக்கு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. என்னோடய பிரதர் வந்து சொன்னால் என்னோடய ஃபேன் வந்துட்டு வீடியோஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வீடியோவையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு வந்து செம்மையாக டயர்டாக இருக்குது. பாய் பாய்.